அண்ணாமலை அரசியல் செய்வதற்கு சொல்லுவார். அதே அண்ணாமலையை கேட்குறேன். சம்பவம் நடந்த அன்னைக்கு பிஜேபியினுடைய அனைத்து தலைவர்களும் தங்களுடைய ட்விட்டர் பக்கங்களில் ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்தார்கள். எப்படி 24 மணி நேரத்தில் அனைத்து பதிவுகளும் அனைத்து ட்விட்டரினுடைய பக்கங்களும் அது டிலீட் செய்யப்பட்டது? ஏன் டிலீட் செய்யப்பட்டது? இதுக்கு பதில் இருக்கா அண்ணாமலை கிட்ட? முதல் நாள் இப்படி கொண்டுட்டீங்க பொதுமக்களை அப்படின்னு கண்டனம் தெரிவித்த பிஜேபி தலைவர்கள் இன்றைக்கு இதை பயன்படுத்தி விஜய் எப்படியாவது பிஜேபி இருக்கிற அணிக்கு கொண்டு வருவதற்கான ஒரு த்ரெட்டனிங், ஒரு மிரட்டலை செய்கிறார்கள். அதுக்கு இன்றைக்கு விஜய் அடிமையாகிறாரா இல்லையா என்பதெல்லாம் போக போகத்தான் தெரியும். ஆனால் என்னை பொறுத்தவரையில் இதில் ஒன்றிய அரசினுடைய விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பத்திலிருந்து அவருக்கு தமிழ்நாட்டில் எந்த மூலையில் வேண்டுமானாலும் அவருடைய விமானம் இறங்கி ஏறலாம் என்ற அனுமதி அளித்திலிருந்து எத்தனையோ தொழிலதிபர்கள், எத்தனையோ பெரிய தலைவர்கள் தங்களுக்கான பாதுகாப்பை கேட்டு மனு கொடுத்து ஆண்டு கணக்கில் காத்திருக்கின்ற போது விஜய் அவர்களுக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு அளித்ததிலிருந்து விமான நிலையங்களில் பிரதமர், துணை பிரதமர், ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, முதலமைச்சர் செல்கின்ற வழியை திறந்து அவர் பிரத்யேகமாக அவருக்கு வழங்குவதிலிருந்து அவரை பாரதிய ஜனதா பின்பக்கத்திலிருந்து இயக்குகிறது என்பது வெட்ட வெளிச்சமாக ஆகியிருக்கிறது. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், இல்லை பணியில் இருக்கிற நீதிபதியை கொண்டு நீதி விசாரணை நடத்தி பத்திரிகை ஊடகம் எல்லாமே உங்களுக்கு மேலேருந்து எடுத்துருக்காங்க. ட்ரோன் கேமரா மேலே எல்லா தொலைக்காட்சியும் நேரடியாக ஒளிபரப்பு பண்ணியிருக்காங்க. எங்கேயாச்சும் ஒரு தொலைக்காட்சியில் விஜய் மீதோ இல்லை ரசிகர் மீதோ ஒரே ஒரு கல் விழுந்ததுக்கான ஆதாரம் இருக்கா? ஒரு செருப்பு விழுந்துச்சுன்னு சொன்னாங்க. அந்த செருப்பும் மயக்கம் போட்டு விழுந்து செத்து கிடக்குறாங்க. விஜய் பேசிக்கிட்டே இருக்காரு. அந்த ஆத்திரத்தில் விஜயனுடைய ரசிகர்கள் வீசிய செருப்பு அப்படின்னு இன்றைக்கி பல யூடியூப் சேனல்கள் அதை ரவுண்ட் சூழ்ச்சி காட்டுறாங்க. அந்த ஆத்திரத்தின் வெளிப்பாடு விஜயனுடைய கவனத்தை ஈர்க்கிறது. இங்கே பாருங்கள், மயக்கம் போட்டு குழந்தை வந்துச்சு, மயக்கம் போட்டு செத்து கிடக்குறாங்க, அவங்க மேலே இப்போ ரசிகர்கள் ஏறி நின்று உங்களை பார்க்கறதுக்கு முயற்சிக்கிறாங்கன்னு சொல்லி விஜயனுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக விஜய்க்கு வந்த கூட்டத்தில் வந்த ஒருவர் தான் அந்த செருப்பை வீசியிருக்கார். அது 4 பக்கமும் ட்ரோன் கேமரா இருக்குது. விஜயனுடைய வண்டியில் எல்லா இடத்துலையும் சிசிடிவி பொருத்தப்பட்டிருக்கு. அதை நீங்கள் ஜூம் பண்ணி எடுத்து பார்த்து அந்த செருப்பு வீசியவர் ரசிகரா பொதுமக்களாக எந்த கட்சிக்காரன்னு ஆதாரப்பூர்வமாக வெளியிடுங்க. அவர் மீது கடுமையான சட்டத்தின் கீழ் அரசு நடவடிக்கை எடுக்கட்டும், நாங்கள் வரவேற்கிறோம். அதை விட்டுட்டு ஒரு கூட்ட நெரிசலில் உங்களை பார்க்க வந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு அதிக ஆர்வ கோளாறின் காரணமாக நாமக்கல்லில் வந்த கூட்டத்தை அப்படியே 1000கணக்கான டூ வீலரில் வரான். உங்கள் டூ வீலரில் சிக்கி விழுந்து காயம்பட்டு கிடக்கிறான். அவனை கூட நிறுத்தி என்னான்னு கேட்கல. பின்னாடி ஒரு பக்கம் இடது பக்கம் ஒருத்தன் அதேமாதிரி டூ வீலரில் வந்து விழுந்து அவனை ஏறி மிதிக்கிறாங்க. அவனை விஜய் வண்டி நிறுத்தி காப்பாற்றுறதுக்கு முன் வரல. இவர் உடனே விமானத்தை பிடிச்சி பாதுகாப்பாக 40 நிமிஷத்தில் சென்னைக்கு போய் இறங்கிட்டார். ஆனால் இந்த மக்கள் இங்கே உணவு இல்லாமல், தண்ணி இல்லாமல், மயக்கத்திலேருந்து அவர் தெளிவிப்பிற்கான நடவடிக்கைகளை இறங்குவதற்கு விஜயனுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் யார் களத்துக்கு வந்தா சொல்லுங்கள்? அத்தனை தலைவர்கள் அங்கே இருந்தாங்களையா? எங்கே போனாங்க? அப்போ ஒரு அரசியல் கட்சியாக இருந்தால் இதே அதிமுகவோ, திமுகவோ, காங்கிரஸோ, பிஜேபியோ, கம்யூனிஸ்டுகளோ, விடுதலை சிறுத்தைகளோ, நாம் தமிழரோ, பாட்டாளி மக்கள் கட்சியோ, தமிழக வாழ்வுரிமை கட்சியோ, இன்னும் தமிழ்நாட்டில் இருக்க பிற அரசியல் கட்சிகளோ தன்னுடைய தொண்டர்களை அனுப்பி, மாவட்ட மாநில நிர்வாகிகளை அனுப்பி அதை முறைப்படுத்தி அதை ஒழுங்குபடுத்தியிருப்பாங்க. அங்கே 2 ஜென்ரேட்டர் பொறுத்திருக்காங்க. அங்கே மின்சாரம் வருது. அந்த மின்சாரத்தை கதவை உடச்சிட்டு நீங்களாம் லைவாக காட்டிருக்கிறீங்க. அங்கே உடச்சிட்டு பெரும் கூட்டம் உள்ளே போகுது. அப்போ அங்கே மின்சாரத்தை அடிப்பட்டு எண்ணிக்கை அதிகமாகுங்கிறதால உடனே என்ன சொல்கிறாங்க, மின்சார வாரியத்துக்கு காவல்துறை தகவல் சொல்கிறாங்க. காவல்துறை கொஞ்சம் நேரம் மின்சாரத்தை நிறுத்துங்க அப்படின்றாங்க. அதுக்கு பிறகு காவல்துறை துணையோடு அங்கே இருந்த இளைஞர்கள் அப்புறப்படுத்தின பிறகு ஒரு 10-15 நிமிடத்தில் அது விஜய் வருவதற்கு முன்னாடி மின்சாரம் நிறுத்தி திரும்ப மின்சாரம் விடப்படுது. இது எல்லாம் ஆவணமாக இருக்குது, சாட்சியாக இருக்குது. அதோட சீஃப் இன்ஜினியர் பேட்டி கொடுத்துருக்காங்க. அங்கே 500 போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டதை ஏடிஜிபி எல்லண்டோர் திரு டேவிட்சன் ஆதிவாசன் அவர்கள் உறுதி செஞ்சுருக்காங்க. ஆக 500 போலீஸ் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அங்கே டிஎஸ்பி மக்கள் கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்குது. இதில் நடு சென்டரில் ஒரு எல் போட்டால் கீழே வரத்துக்கு இடம் இல்லை. இதில் நடுவில் இந்த வண்டி போச்சுன்னா 2 பக்கமும் தள்ளுமுள்ளாவும் மக்கள் மயக்கம் போட்டு விழுவாங்கன்னு டிஎஸ்பி போய் தடுக்கிறாரு. அப்போ டிஎஸ்பி உதாசனப்படுத்திட்டு டிஎஸ்பி நெட்டி தள்ளிட்டு உங்கள் நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் நீங்கள் அந்த பேருந்து உள்ளே கொண்டு வரீங்க. அவ்வளோ பெரிய மக்கள் வெள்ளத்தில். அப்போ அந்த பேருந்து அவ்வளோ பெரிய மக்கள் வெள்ளத்தில் வந்ததனுடைய விளைவு தான் 2 பக்கமும் தள்ளுமுள்ளாகி மக்கள் மயக்கம் போட்டு விழுறாங்க. விஜய் பேசிக்கிட்டு இருக்கும்போதே விழுறாங்க. விஜய் பேசிகிட்டு இருக்கும்போதே இன்றைக்கி தொலைக்காட்சியில் காட்டிருக்காங்க. ஒருத்தர் இறந்து அப்படி தூக்கிட்டு ஓடுறாங்க ஆம்புலன்ஸுக்கு. அது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அதேமாதிரி கீழே விழுந்து கிடக்குறாங்க, அவங்க மேலே ஏறி நிற்கிறாங்க. அதையும் ஒரு தொலைக்காட்சி ஜூம் பண்ணி காட்டுறாங்க. அப்போ இதையெல்லாம் குறித்து விஜய் உடனே ரத்து செஞ்சுட்டு இறங்கி மக்களோட மக்களை அவங்கள தூக்கி ஆம்புலன்ஸில் வச்சு ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்க மைக்கில் அறிவிச்சு முதல் உதவி கொடுத்துருக்கணுமா இல்லையா? அதை விட்டுட்டு நீங்கள் இறங்கி உள்ளே போய் பாதுகாப்பாக உட்காந்துக்கிட்டு நீங்கள் தனி விமானம் ஏறி போயிட்டீங்க. என் தமிழ்நாட்டு தாய்மார்களின் உயிர், எங்களுடைய பச்சை 1.5 வயசு குழந்தைக்கு விஜய்னு யாருன்னு என்ன தெரியுமா? அரசியலுக்குன்னா என்னன்னு தெரியுமா? தமிழக வெற்றிக்காகனா என்னன்னு தெரியுமா? சொல்லுங்கள். அந்த குழந்தையை கூப்பிட்டு வருது, கற்பிணி தாய்கள் வந்து செத்து போகிறது, இது மிகப்பெரிய ஒரு அறிவிலித்தனமான ஒரு நடவடிக்கை. என் தமிழ் சமூகம் தயவு செய்து எந்த சினிமாக்காரர்களுக்கோ ரசிகர் மன்றம் வைப்பது, பாலபிஷேகம் வைக்கிறது, கட் அவுட்டு வைக்கிறது, மண்சோறு சாப்பிடுவது, உடையை அவித்துட்டு வேப்பிலையை கட்டிக்கிட்டு அங்கே பிரச்சனை பண்ணுறது, மொட்டடிக்க போகிறது, அகல் குத்திக்கிறது, அவங்களால தான் நான் நேற்றுக்கு ஒரு அம்மா சொல்லுது, எனக்கு வந்து 36 வயசாச்சு, நான் விஜய் இன்னும் காதலிக்கிறேன்,
என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் அவரை கல்யாணம் பண்ணிப்பேன், அவங்க அப்பா கிட்ட முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டேன்னு ஒரு மாற்றான் மனைவி சொல்லுது. அதையும் இந்த நாட்டில் இருக்கிற சில பத்திரிகை ஊடகங்கள் வெளியிடுது. ஆக பத்திரிகையை நான் கேட்குறேன், உங்களையும் நான் கேட்குறேன், எதுக்கு விஜய் தூங்கினார், எழுந்துட்டார், வெளியே வந்துட்டார், பாத்ரூம் போயிருக்காரு, பல்லு விளக்கிட்டு இருக்கிறாரு, குளிக்கிறாரு, வேனில் ஏறிட்டார், இப்போ திருச்சி நோக்கி போகிறாரு, விமானத்துக்கு ஏறிட்டார், இறங்கிட்டார், அப்படி என்று 24 மணி நேரமும் ஒரு சினிமாக்காரங்க இப்போ பாரு மக்களுக்காக போராடுற போராளிகள் எண்ணற்ற தலைவர்கள் இந்த மண்ணில் இருக்காங்க. அவர்களுக்கு கிடைக்காத மீடியா வெளிச்சத்தை அதிகமாக இது போன்ற சினிமா கூத்தாடிகளுக்கு சினிமாக்காரர்களுக்கு கொடுப்பதனுடைய விளைவு தான் மக்கள் ஈர்க்கப்படுகிறார்கள். இதில் என்ன தெரிஞ்ச அளவு பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது. அதனால் தயவு செய்து இனிவரும் காலங்களில் இது போன்ற சினிமா நடிகர்களுக்கு அதிமுக்கியத்துவம் கொடுக்காதுங்க. எல்லா தலைவர்களுக்கும் கொடுக்குற செய்தி போல் அவர் கொடுங்க. அதை விட்டுட்டு 24 மணி நேரமும் லைவு, 24 மணி நேரமும் நேரடி ஒளிபரப்பின் ஊடாக ஒரு அதிகமான ஒரு பிம்பத்தை விஜயை நோக்கி கட்டி எழுப்பியனுடைய விளைவு தான் பாமர மக்கள் இன்றைக்கு இது போன்று அநியாயமாக அக்கிரமமாக செத்து மடிந்திருக்கிறார்கள். நிறைவாக ஒரு கொஸ்டின் சார், பாமக வந்து திமுக கூட்டணிக்கு வந்தால் உங்கள் கூட்டணி அதெல்லாம் கூட்டணி கூட்டு பொறியியல் அதெல்லாம் கொடுத்து அப்புறம் சொல்கிறேன். இப்போ விவசாய போராட்டத்துக்கு வந்திருக்கேன். 41 உயிர்கள் பலியாகி இருக்கிறது, மிகப்பெரிய வேதனை கடலில் நாங்கள் நிற்கிறோம். ஆக இந்த சூழலில் அரசியல் ரீதியான கேள்விகளை நான் எதிர்கொள்ள தயாராக இல்லை. அது பிறிதொரு நேரத்தில் நான் உங்களோடு பேசுகிறேன். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.